இந்த கவிதை இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனை. வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று ஏதுமில்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. வந்தவரோ சென்றவரோ சொந்தமென்று ஏதுமில்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணீரில் பாருங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே துணை மகிமை புகழ் சங்கங்கள் பாடி நெஞ்சங்கள் மகிழ வாழ்ந்திட நன்மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனை. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, அன்பு இல்லையில் நான் ஒன்றும் இல்லை. அன்பின் பற்றி, அன்பு எவ்வாறு இருக்கும், எப்படி அதனுடைய பண்புகள், அதன் பரிமாணங்கள் என்று புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 13வது அதிகாரத்திலே அழகாக பட்டியலிடுகிறார். நாம் அனைவரும் அன்பு செய்வதற்காக படைக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய கடவுள் அன்பின் கடவுள். அவரை பின்பற்ற நாம் அனைவரும் அன்பு செய்ய வேண்டும், அன்பின் சீடர்களாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தவும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான
புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, நீர் எங்களை கண்ணோக்கி அருளும். அதனாலும் அது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள்கொடையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதுதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் விண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயனொன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம்.
இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன். அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு ஓரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில்,
திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு குளக்கரையில் குருவும் சீடரும் அமர்ந்திருக்கின்றார்கள். சீடர் குருவிடம் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அவரும் நிதானமாக பதில் கூறிக்கொண்டிருக்கின்றார். இவருடைய உரையாடல் போய்கொண்டே இருக்கிறது. அந்த தருணத்திலே சீடர் குருவிடம், குருவே, சுயநலமிக்க அன்பிற்கும் சுயநலமில்லாத அன்பிற்கும் வித்தியாசம் என்ன, கொஞ்சம் விளக்கி கூறுங்கள் என்று கேட்கின்றார். அந்த குரு சற்று நேரம் யோசித்து பார்க்கின்றார், இந்த சீடருக்கு என்ன பதில் சொல்லலாம் என்று. பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து, வாருங்கள் இருவரும் எழுந்து, அதோ அந்த இளைஞன் மீன் பிடித்து கொண்டிருக்கின்றான், அவனிடம் செல்வோம் என்று சொல்லி அந்த மீன் பிடிக்கின்ற இளைஞனிடம் சென்றார்கள். அந்த இடத்திலே குரு அந்த இளைஞனிடம் கேட்கின்றார், தம்பி, மீன் உனக்கு பிடிக்குமா? அவன் சொல்கிறான், மீனுனா எனக்கு உயிர், ரொம்ப பிடிக்கும். அந்த சைடு பார்க்குறார் குரு, பிடித்த மீன் அப்படியே ஒரு கூடையில் அப்படியே குதித்து துள்ளி கொண்டு இருக்கிறது. இவன் சொன்ன பதிலும் அவரும் யோசித்து பார்க்குறாரு. பிறகு, ஐயா, உங்களுக்கு எதுக்கு மீன் வேணும்னா இந்த கூடையிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அந்த இளைஞன் சொல்கிறான். குரு புன்முறுவலோடு அந்த இடத்திலேருந்து நகர்ந்து போனார். கொஞ்ச நேரம் கழித்து இந்த சீடரும் குருவும் இந்த இளைஞனை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழியே ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர் மஞ்ச பையோடு வர்றார். வந்து குளத்தின் அக்கறை பகுதியிலே சென்று ஒரு முனையிலே அமர்ந்து தான் கொண்டு வந்த மஞ்ச பையிலிருந்து எடுக்கின்றார் ஒரு பொருளை. அது என்னன்னா பொறி, மீனுக்கு உணவாக கொடுக்கின்ற பொறி. பொரியை எடுத்து அப்படி தூவுறார். தூவுன மீன்கள் 100, 200, 500, 1000 அப்படி நிறைய ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்து அந்த பொரியை கவிக்கிட்டு விழுங்கி கொண்டு போகுது. அதை பார்த்தோன்னா அவர் அப்படி புன்முறுவலோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த பெரியவர் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறார். இந்த நேரத்தில் குருவும் சீடரும் நடந்து வந்து அந்த பெரியவரிடம் கேட்கின்றார்கள். குரு கேட்கின்றார், ஐயா, மீனுனா உங்களுக்கு பிடிக்குமா? அந்த பெரியவர் சொல்கிறாரு, மீன் எனக்கு ரொம்ப உயிர், ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் இங்கே வந்து நான் பொறி வாங்கி வந்து இந்த மீன்களுக்கு அப்படி தூவி விடுவேன். அந்த மீன்கள் அந்த பொரியை விழுங்கி கொண்டு செல்லும் பொழுது அதை பார்த்து நான் சந்தோஷமடைவேன், பரவசமடைவேன் என்று சொன்னார். பிறகு இருவரும், சீடரும் குருவும் அப்படியே நடந்து வந்தார்கள். இப்பொழுது குரு அந்த சீடரும் சொல்கிறார், பார்த்தாயா, இருவரிடமும் ஒரே கேள்வியை தான் கேட்டேன். மீன் உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்டேன். இளைஞன் சொன்னான், மீனுனா எனக்கு உயிர், ரொம்ப பிடிக்கும். அந்த பெரியவர் சொன்னார், மீனுனா எனக்கு பிடிக்கும்,
எனக்கு உயிர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். இருவருடைய பதிலும் ஒன்று தான், ஆனால் அவருடைய நோக்கம் வேறு. இளைஞன் அவன் மீன் பிடித்து அந்த மீனை அன்று குழம்பு வைத்து அதை ரசித்து ருசித்து சாப்பிடுவான். அதற்காக அவன் பிடிக்கிறான். அதைத்தான் அவனே சொன்னான். பெரியவர் அந்த மீன் எனக்கு ரொம்ப உயிர், எனக்கு பிடிக்கும்னா அதற்கு பொறி போட்டு அந்த மகிழ்ச்சியை, அதற்கு உணவு ஊட்டும்போது அந்த மகிழ்ச்சியை பெறுகின்றார். இளைஞன் ருசிக்கின்றான், சுயநலமிக்க அன்பு. பெரியவர் ரசிக்கின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார், சுயநலமில்லாத அன்பு என்று அந்த குரு சீடரிடம் சொன்னார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்பு பல முகமுடிகளை போட்டுக்கொண்டு அப்படியே நடமாடி வருகிறது, உலா போகிறது. அன்பு பிறந்த நாளிலே கேக்கு வெட்டி கொண்டாடப்படுகிறது. அன்பு உறவினர்கள் யாராவது வரும்பொழுது அங்கு பரிமாறப்படுகிறது. பள்ளிக்கூடத்திலே நண்பர்கள், கல்லூரிகளிலே இளைஞர்கள், இளம்பெண்கள் உணவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அன்பு சில நேரங்களிலே நயவஞ்சமாக பேசி நடித்து அவருடைய பொருளை கொள்ளையடிக்கிறார்கள். அன்பாக பேசி நயவஞ்சமாக பேசி அவருடைய பொன், நகை, பணம், வீடு இவற்றையெல்லாம் எடுத்து செல்கிறார்கள். அன்பு இப்படி அன்பு பல முகமுடிகளை போட்டு வர்றது நம்ம டிவி சீரியல்லாம் பார்க்குறோம். நல்லா இருப்பாங்க, திடீர்னு வில்லன் கேரக்டர் போயிடுவாங்க அன்பாக பேசிக்கிட்டு. அன்பு பல முகமுடிகளோடு வருகிறது. ஆனால் சுயநலம் இல்லாத அன்பு இருக்க வேண்டும். அன்பில் சுயநலம் இருந்தால் அது அன்பே கிடையாது. இன்றைய முதல் வாசகத்திலே கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13வது அதிகாரத்திலே பவுலடிகளார் அழகாக அன்பை பற்றி தெளிவாக சொல்கின்றார். அன்பு எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்காது என்று சொல்கிறார். அன்பு எப்படியெல்லாம் இருக்கும் என்று 7 வகையாக சொல்கிறார். அன்பு பொறுமையுள்ளது. கணவன் மனைவி வீட்டில் சண்டை, பொறுமையாக இருக்கிறாங்க. சந்தேக மனப்பான்மை வருது, பிரச்சனைகள் வருகிறது, அந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறவங்க வெற்றி அடைகிறார்கள். அன்பு பொறுமை உள்ளது. அன்பு நன்மை செய்யும். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு வயதாயிருச்சு, என் மனைவி வேண்டாம் சொல்றா, நான் முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுட்டு வர்றேன். ஆனாலும் என்னுடைய தாயும் தகப்பனும் மீண்டும் வீட்டிற்கு வருகிறார்கள். என் பையனுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் சொத்து சேர்த்து கொடுப்போம், அவன் நல்லா இருக்கட்டும், என் பேர குழந்தைகளை பார்க்கட்டும், என்னுடைய மகளெல்லாம் நான் பார்க்கறதுக்காக வர்றேன். அன்பு நன்மை செய்யும். அன்பு உண்மையில் மகிழும். மகனோ மகளோ ஒரு பொது இடத்துல நல்ல பெயர் வாங்கும் பொழுது உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக அவர்கள் பெயர் வாங்கும் பொழுது, அல்லது சான்றோன் என கேட்ட தாய் அந்த தருணத்திலே தாயும் தகப்பனும் உண்மையில் மகிழ்வார்கள். அன்பு உண்மையில் மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். கணவன் மனைவி சண்டை, அடி உத, மனைவி மூட்டையை கட்டிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு ஓடி போயிடுறது, இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு போயிடுறது. அப்படி போகாமல் நான் என் கணவனை அன்பு செய்கிறேன், அவர் அடித்தாலும் எனக்கு கணவன், அவரோடு நான் வாழ்வேன், பிரமாணிக்கத்தோடு இருப்பேன். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். அன்பு அனைத்தையும் நம்பும். கல்லூரிக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகின்றோம், டியூஷன் சென்டருக்கு அனுப்புகிறோம். கல்லூரி முடிந்த பிறகு அவர்கள் வீட்டிற்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய இளைஞர்களை, இளம் பெண்களை அன்பு செய்து நம்பிக்கையோடு அனுப்புகின்றோம். நம்பும், அனைத்தையும் நம்பும். வியாபாரத்திலே நம்முடைய பணியாளர்களை விட்டு விட்டு செல்கிறோம், நம்புகிறது. அன்பு அனைத்தையும் நம்புகிறது. அன்பு எதிர்நோக்கி இருக்கும். கணவன் இரவிலே வேலைக்கு சென்றிருக்கின்றார், விடியற்காலை வருவார் என்ற எதிர்நோக்கியோடு இருக்கிறது. என்னுடைய பிள்ளை டியூஷன் சென்றிருக்கிறது, அவள் அல்லது அவன் வரும் வரை நான் காத்திருப்பேன். டெட் எக்ஸாம் முதல் முறை தேர்வாகவில்லை, ஃபெயில் ஆயாச்சு.
பேங்க் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம், பிரிலிமினரி பாஸ், மெயின் எக்ஸாமுக்காக தயாரித்து கொண்டு இருக்கிறார். பல ஆண்டுகள் தொடர்ச்சியான முயற்சி இருந்தாலும் அவன், என்னுடைய மகன், என்னுடைய மகள் நிச்சயம் ஒரு நாள் தேர்வில் வெற்றி பெறுவார். நம்பும். எத்தனையோ வரன்கள் தடைபட்டு போயிருந்தாலும் நம்பிக்கையோடு இருப்பது. அன்பு எது நோக்கி இருக்கும்? அன்பு மன உறுதியாக இருக்கும். தொழிலில் நஷ்டம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த தொழிலை செய்வது, நல்ல விதமாக செய்வது, நல்ல பண்புகளோடு செய்வது மன உறுதியாக இருக்கும். தன்னுடைய பிள்ளைகள் மீது நம்பிக்கையும் மன உறுதியும் வைத்து அவர்களை வளர்க்கின்றோம், அனுப்புகின்றோம். பல இடங்களுக்கு, பல விழாக்களுக்கு அனுப்புகின்றோம். அன்பு மன உறுதியோடு இருக்கிறது. இப்படி அன்பானது பல வகைகளிலே அது பரிமாணங்களாக இருக்கின்றன. அவற்றிற்கெல்லாம் நாம் செயல் வடிவம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் பார்க்கல, வெட்ட வெட்ட அது வளரும், கிள்ள கிள்ள அது முளைக்கும், தூக்கி தூர போட்டாலும் வந்து நிற்கும். அன்பு, அதுதான் அன்பு. அதே அன்பு இப்படி இருக்காது அல்லது எதிர்மறையாக சொல்லி நேர்மறையான பதிலை புனித பவுலடிகளார் சொல்லுகிறார். அன்பு பொறாமைப்படாது. என் தம்பி வளர்ச்சி 2 வீடு வாங்கியிருக்கான், தங்கச்சி பொறாமைப்படக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் 100க்கு 98 மார்க் வாங்கிட்டான். இன்னொரு பையன் பார்க்குறான், அவன் 98 மார்க் வாங்கிட்டான், டீச்சர் பாராட்டுறாங்க. இப்படி பார்க்குறான், அவனை பார்க்குறான். பார்த்ததுக்கு இரு இந்த இன்ட்ரோல் பீரியட் வரும்ல, இடைவேளை நேரம், அப்போ உன் புத்தகத்தை நான் கிழிச்சிட்றேன். இந்த எண்ணமுக்கெல்லாம் இடம் கூடாது. அன்பு பொறாமைப்படாது. அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது. பெரிய பதவியில் நான் இருக்கிறேன், எனக்கு கீழே தான் எல்லாரும் பணி செய்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும், நல்லா இருக்கிறேன், காரு பங்களாவோடு இருக்கிறேன், இது போன்ற பண்புகளுக்கு இடம் கொடுக்காது. அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது. அன்பு இருமாப்பு அடையாது. ஐ ஆம் த பாஸ், யூ மஸ்ட் பவ். நான் தான் இங்கே, நீ எனக்கு அடிபணிய வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம், உனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி சொல்லாத அன்பு. அன்பு இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது. தொழிலில் நஷ்டம், உடனே லாபம் சம்பாதிக்கிறத கள்ளத்தராசை வச்சு லாபத்தை சம்பாதிப்பது. அவன் ரொம்ப ஓகோடு நல்லா இருக்கிறான், காரு பங்களா வசதி வாய்ப்போட நில புலன்களோடு இருக்கிறான், அவனை எப்படி கீழே வீழ்த்தாட்டுவது? போய் அந்த பூசாரி சொன்னார், பில்லி சுனியம். அந்த பொண்ணுக்கு தலைமுடி நிறையா இருக்குது, அந்த முடியை எடுத்துக்கொண்டு அந்த தகடில் கட்டி வச்சுருவோம். பில்லி சுனிய தகடு இதிலெல்லாம் செய்கிறது. இது போன்றெல்லாம் செய்யாது. அன்பு இழிவான காரியங்கள் எதையுமே செய்யாது. அன்பு தன்னலம் நாடாது. நான் மட்டும் வாழணும், மற்ற எல்லாரும் சாகணும், எனக்குத்தான் இந்த இடம், அந்த எண்ணத்துக்கு இடமே கொடுக்காது. அன்பு தன்னலம் நாடாது. அன்பு தீங்கு நினையாது. நான் ஓமையில் படிச்சிருக்கோம், இயேசு சொன்ன ஓமையில், விதைக்கிறேன் விதைச்சிட்டு போகிறான், அவனுக்கு வருஷம் நல்லா விளையுது, வருஷம் நல்லா விளையுதுல, இந்த வருஷம் நான் ஒன்று செஞ்சிடறேன். அவன் விதைச்சிட்டு போன மறுநாளே நான் களைகளை போய் விதைச்சிட்டு வந்துடுவேன். களைகளை விதைச்சா அவன் அவ்வளவுதான், இந்த வருஷம் அவனுக்கு விளைச்சல் வராது. இது போன்ற பண்பெல்லாம் செய்யாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது. ஒரு உதாரணம், என் நண்பன் கடந்த வாரம் ஒரு கடையில் போய் செருப்பு வாங்கிட்டு வந்தான். நான் கேட்டேன், எவ்வளோ ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு வந்தேன்? 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னு. எந்த கடை கேட்டுட்டு போனேன், அதே கடையில் நான் போனேன். போய் அவர்கிட்ட பேரம் பேசி கடைக்காரர்கிட்ட 300 ரூபாய்க்கு அந்த செருப்பை வாங்கிட்டு வந்தேன். வந்து என் நண்பன்கிட்ட சொன்னேன், நீ 500 ரூபாய்க்கு வாங்கினீல, நான் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் தெரியுமா? அவ்வளோதான், வயிற்றுலேருந்து எரிச்ச அப்படியே போகுது, மேலே கண்ணு வழியாக வருது. என்ன, அந்த கடைக்காரன் உனக்கு 300 ரூபாய்க்கு கொடுத்தாரா?
இது போன்ற பண்புக்கெல்லாம் இடம் கூடாது. அன்பு எரிச்சலுக்கு இடம் கூடாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. பக்கத்து வீட்டில் தீ பிடிச்சிருச்சு, அவ்வளோதான், அவன் இனிமேலுக்கு எங்கே வரப்போகிறான். கடனில் மூழ்கிட்டார்கள். அவர்கள் வீட்டில் இறப்பு. நல்லா உழைச்சிக்கிட்டு இருந்த நபர், வருமானம் ஈட்டிய நபர் இப்போ இறந்துட்டார். அவ்வளோதான், நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்படா கீழே விழுவான்னு, இப்போ விழுந்துட்டான். நல்ல அடி. அது மாதிரி எண்ணங்களோ சிந்தனைகளுக்கு இடம் கூடாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. இவ்வாறு அன்பு எதெல்லாம் இருக்காது. அன்பு பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்படையாது, இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, தீங்கு நினையாது, எரிச்சலுக்கு இடம் கூடாது, தீவினையில் மகிழ்வுறாது. அன்பு அன்பு அழியாது. இறைவாக்கு உரைக்கும் கொடை அழிந்து போகும், பரவச பேச்சும் கொடை ஒளிந்து போகும், அறிவும் அழிந்து போகும், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு, இதிலே அன்பே தலை சிறந்தது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13வது அதிகாரம் இறுதி வசனம். அன்பே தலை சிறந்தது. கிறிஸ்தவத்தின் ஆணிவேர் எதுன்னு சொன்னீங்கன்னா அன்புதான். அன்பிலிருந்து தான் அனைத்து புண்ணியங்களும் ஊற்றடிக்கின்றன. பாசம், நேசம், தியாகம், உதவுதல், நல்ல எண்ணங்கள், நீதி, நேர்மை, அனைத்து புண்ணியங்களும் ஊற்றெடுப்பது இந்த அன்பிலிருந்து தான். ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 15:9 நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். 14:15 வேத வசனத்திலே நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்திலே யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? நான் ஒரு புதியதொரு கட்டளை கொடுக்கின்றேன், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். பகைவரை அன்பு செய்யுங்கள். திருச்சட்டத்தின் நிறைவு அன்பு. இவ்வாறு அன்பை பற்றி நம்முடைய விவிலியம் நிறைய போதிக்கின்றது. ஆண்டவர் இயேசு இறையரசை அன்பின் அரசு என்று அறிவித்தார். இந்த அன்பின் அரசில் எல்லோருமே உண்டு. ஏழைகள், விதவைகள், பாவிகள், ஒதுக்கப்பட்டோர், ஓரங்கட்டப்பட்டோர், விளிம்பு நிலையில் உள்ளவர், எல்லோருக்குமான அரசு இந்த அன்பின் அரசு, இறை அரசு என்று அறிவித்தார். அந்த அன்புக்காக வாழ்ந்தார், அன்புக்காகவே உயிரை கொடுத்தார். மீட்பே அன்பின் திட்டம்தான். மக்கள் மீது கொண்ட அன்பினால் தான் ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்தார். மீட்பின் திட்டம் அன்பிலே வெளிப்படுகிறது. ஒருத்தர் வந்தார், ஃபாதர் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, பூசை வைக்கிறீங்க, பிரசங்கம் வைக்கிறீங்க, பைபிளெல்லாம் கரைச்சி குடிச்சிருப்பீங்க, இந்தாங்க பைபிள். இந்த பைபிளில் என்ன போதனை சொல்லுதுன்னு எனக்கு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். பைபிள் எவ்வளோ போதனை இருக்குது, ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமான்னு கேட்டார். நீங்கள் யாருங்க சார்? நான் தான் வக்கீல், நான் லாயர். சொல்லுங்கள் ஃபாதர்னு சொன்னார். ஏன்னா ஏதோ சிக்கலான இக்கட்டில் மாட்டி விடுறாரு அப்படின்னு நினச்சி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு பதில் சொன்னேன். சார், இந்த திருவிவிலியம், இந்த பைபிள் முழுவதும் ஒட்டுமொத்த போதனையுமே அன்பு தான் சார். அன்பை தான் போதிக்குது, அன்பை தான் வாழ்ந்து காட்ட அழைப்பு விடுக்கிறதுன்னு சொன்ன உடனே அவர் அப்படியே வாயை மூடிக்கிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டார். நம்முடைய திருவிவிலியத்தின் ஒட்டுமொத்த போதனையும் அன்பு. கிறிஸ்தவ வாழ்வின் மையம் அன்பு. நாம் வாழ்வது அன்பிற்காக, நாம் இயக்கப்படுவது அன்பால். ஆண்டவர் இயேசு அன்பு. இயேசு என்றால் அன்பு, கிறிஸ்து என்றால் அன்பு. God is love, love is God. கடவுளை அன்பு செய்ய வேண்டும், மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும். அதனால தான் 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வேதவசனத்திலே கண்ணால் காணுகின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாவிட்டால் கண்ணால் காண முடியாத கடவுளை எப்படி அன்பு செய்ய முடியும் என்று கேட்கின்றார். இயேசுவில் பிரியமானவரே, அன்பிற்காக வாழ்வோம், அன்பை விதைப்போம், அன்போடு வாழ்வோம். ஆண்டவர் இயேசு, நம்முடைய ஆண்டவர் இயேசு அன்பிற்காக வந்தார். மீட்பு திட்டத்திலே அவர்கள் பாடுகள் பட்டு அன்பை வெளிப்படுத்தினார். நாமும் அன்பின் கிறிஸ்தவர்களாக செல்கின்ற இடத்திலே, வாழ்கின்ற இடத்திலே, இருக்கின்ற சமுதாயத்திலே
இப்பங்கிலே வாழ்வோம். அன்பின் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்னை மரியின் பரிந்துரை வழியாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மணவீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொழிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே. உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே. உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராவும் ஈடேற்றோராவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்புடன விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதரோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இரு கரம் விரித்து துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இவரே அன்புக்காக இந்த உலகிற்கு வந்தார், அன்பை கொடுத்தார். இவர் தரும் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளு. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறை அரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you
through the loving hands of his dear mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரை ஜெபத்தோடும் இறையேசுவின் ஆசீர்வாதத்தோடும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.